சில நேரங்களில் இப்படி வருவீங்க, சபைக்கு பாரமாக இருப்பீங்க, கடன் பிரச்சனைக்குள்ள தான் வருவீங்க. இந்த வார்த்தை கேட்டவுடனே உங்கள் மைண்ட் என்ன இருக்கும்? ஒரு ஆறுதல் இருக்கும். அன்னைக்கு பிரச்சனை எல்லாம் சமாளித்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கும். அப்போ உனக்குள்ள தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஏசப்பா இவர்களை காட்டில் என்னை விசேஷமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ மற்றவங்களை விசாரிக்க தெரிவது மற்றவங்களுக்காக இல்லை, உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் சொல்ற ஒருத்தர் விசாரி, எப்படி இருக்கேன்னு கேளுங்க. 7 நாள் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு புது ஆளா கேளுங்க. முதல்ல உன் சொந்தத்தெல்லாம் விசாரிங்க. சும்மா ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டீங்களா, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு, வெயில் எப்படி இருக்கு, சும்மா கேட்டு பாருங்களேன். அதில் இருக்கிற அன்பு இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. அவங்க என்ன வேதனை இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்க ஃபோன் பண்ண அந்த வார்த்தை, ஏன்னா நீங்க அபிஷேகிக்கப்பட்ட ஜனம், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அந்த இருதயத்தை அவர்களை தேற்ற ஆரம்பிக்கும். அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படலை, அதெல்லாம்